இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு வண்டி ஓட்டுறதுனாலயா இல்ல வெயில்னாலயான்னு தெரியல, தலையெல்லாம் பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சது. லைட்டா தலையை சொரிஞ்சாலே பனித்துளி மாதிரி டேண்ட்ரஃப்லாம் கொட்டுது. நம்ம போற ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அட்வான்ஸ் க்ரோ ஹேர் க்ளோ ஸ்கின் அப்படிங்கிற இடத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு நேரா அங்க போயிட்டேன். உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் மண்டலம் அரிக்குது, டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு, என்னன்னு பாக்குறீங்களா அப்படின்னு. வந்து உட்காருங்க, நான் இந்த கேமரா வச்சு உங்க ஸ்கேல்பை ஸ்கேன் பண்ணிடுறேன், அப்பதான் என்ன மேட்டர்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் தெரியுது என்னோட ஸ்கேல்ப் அவ்வளோ ட்ரையா இருக்கு, நான் சுத்தமா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எனக்கு ஆக்சிஜன் லேசர் தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்றதுனால ஸ்கேல்ப்ல பிளட் ஃப்ளோ அதிகமாகும், அதே மாதிரி டேண்ட்ரஃபும் ரிமூவ் ஆகும் அப்படின்னாங்க. இது முடிச்சிட்டு அடுத்து ஜிஎஃப்சி பண்ணணும் அப்படின்னாங்க. ஜிஎஃப்சினா நம்மளோட பிளட்டை எடுத்து அதுல இருந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது பண்றதுனால முடி கொட்டாம நம்ம தப்பிச்சிடலாம். சரி வந்ததுதான் மட்டும் அப்படியே ஃபேஸுக்கும் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிட்டேன். இப்போதான் என்னோட ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்த்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர்ல இஷ்யூ இருந்துச்சு, நேரம் இங்க வந்துருங்க.